புசி ஆனந்த் திடீர் நீக்கம், தாவேகாவில் பரபரப்பு, விஜய் அவசர ஆலோசனை. அதாவது தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பு அரசியல் அரங்கில் பெரும் விவாதங்களை கிளப்பி உள்ளது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக போன்ற பலமான கூட்டணிகள் உள்ள நிலையில் அனுபவம் குறைந்த ஒரு புதிய கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது அரசியல் தற்கொலைக்கு சமம் என்று சில அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை எச்சரித்தும் வருகின்றனர். விஜய்க்கு மிக நெருக்கமான நண்பர்கள் மற்றும் சில மூத்த ஆலோசகர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. அவர்கள் முன்வைக்கும் முக்கிய வாதம் என்னவென்றால், ஒரு புதிய கட்சிக்கு தனித்து நின்று வெற்றி பெறுவது என்பது இமாலய சவாலாகும். இது இறுதியில் மற்ற பிரதான கட்சிகளுக்கு சாதகமாகவே முடியும் என்பதாகும். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளும் பல ஆண்டு கால தேர்தல் அனுபவம் மற்றும் வலுவான வாக்கு வங்கிகளை கொண்டுள்ளன. அவை கூட தனித்து போட்டியிட தயங்கி இருக்கிற கட்சிகளை எல்லாம் கூவி கூடி அழைத்து பெரும் கூட்டணிகளையே நாடுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் விஜய் தனித்து போட்டியிட்டால் அவர் நிற்கும் தொகுதியில் அல்லது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு மிகுந்த ஒரு சில இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மாநிலம் முழுவதும் பரவலான வாக்குகளை பெற்றாலும் அது தொகுதி வெற்றிகளாக மாறுவது கடினம். விஜய் யாரையாவது ஜெயிக்க வைக்கவா கட்சி ஆரம்பித்தார் என்ற கேள்வி அவர் ஆதரவாளர்களிடமே எழத் தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் அதிகாரத்தையும் மாநில அரசின் அதிகாரத்தையும் ஒரே நேரத்தில் எதிர்ப்பது என்பது ஒரு புதிய கட்சிக்கு மிகுந்த நெருக்கடிகளை தரும். டெல்லியில் உள்ள பாஜகவின் அரசியல் பலம் மற்றும் தமிழகத்தில் உள்ள திமுகவின் ஆளுமை ஆகிய இரண்டையும் ஒரே நேர்கோட்டில் எதிர்த்து போர் புரிவது கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக அமையும் என விஜயின் நண்பர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதிகார பலம் கொண்ட இரு துருவங்களை ஒரே நேரத்தில் பகைத்து கொள்வது தேர்தல் நேரத்தில் தேவையற்ற சட்ட மற்றும் நிர்வாக சிக்கல்களை உருவாக்கலாம் என்பது அவர்களின் கணிப்பு. மேலும் அரசியல் களத்தில் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறினால் அது மறைமுகமாக ஆளும் கட்சிக்கே சாதகமாக அமையும். விஜய் தனித்து போட்டியிடுவதன் மூலம் பிடிக்கப் போகும் வாக்குகள் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகளை படித்து மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வர வழிவகுக்கலாம் அல்லது திராவிட கட்சிகளின் வாக்குகளை பிடித்து பாஜகவின் வளர்ச்சிக்கு வித்திடலாம். இதனால் விஜய் ஒரு கிங் மேக்கராக உருவெடுப்பதற்கு பதிலாக மற்றவர்களின் வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு கருவியாக மட்டுமே மாறிவிடக்கூடும் என்று விமர்சிக்கப்படுகிறது. விஜயின் அரசியல் ஆலோசகர்கள் மற்றும் நண்பர்கள் 10ஓடு 11ஆக ஒரு கூட்டணியில் சேர்வதை விட வலுவான ஒரு கூட்டணியை தலைமை ஏற்று நடத்துவதே புத்திசாலித்தனம் என்று கருதுகின்றனர். கூட்டணி வைப்பது என்பது கொள்கை சமரசம் அல்ல, அது ஒரு தேர்தல் வியூகம் என்பதை அவர்கள் விஜய்க்கு விளக்க முயன்று வருகின்றனர். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் எதிர்ப்பை சமாளிக்க தேவையான அரசியல் மற்றும் நிதி பலத்தை ஒரு கூட்டணியால் மட்டுமே தர முடியும் என்பது அவர்களின் வாதம். இருந்தாலும் விஜய் தனது தனிப்பாதை என்ற முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிய வருகிறது. இதுவரை தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் அவர் தனித்து போட்டியிடும் முடிவையே வலியுறுத்தி வருகிறார். ஆனால் தேர்தல் நெருங்கும் வேளையில் யதார்த்தமான அரசியல் சூழல்கள் அவரை ஒரு முடிவை எடுக்க தூண்டலாம். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியலை முன்வைக்க விரும்பும் விஜய் இந்த நெருக்கடிகளை கடந்து தன்னுடைய பலத்தை எப்படி நிரூபிக்கப் போகிறார் என்பதே 2026 தேர்தலின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே உள்ளது. அது மட்டுமில்லாமல் முன்னணி செய்தி நிறுவனங்கள் முதல் சிறிய யூடியூப் சேனல்கள் வரை அனைத்தும் விஜயின் அரசியல் நகர்வுகளை வைத்தே தங்களுடைய நேரத்தையும் உள்ளடக்கத்தையும் நிரப்பி வருகின்றனர். விஜய் செய்தியை வெளியிடாத ஊடகமே இல்லை, அவர் பற்றிய விவாதங்கள் இல்லாத தொலைக்காட்சிகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஊடக வெளிச்சம் அவர் மீது குவிந்துள்ளது. ஆனால் இதே ஊடகங்களும் சில அரசியல் விமர்சகர்களும் ஒருபுறம் அவரை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே மறுபுறம் அவர் அரசியலில் ஜெயிக்க மாட்டார் என்று கூறுவது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில்தான் தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் அரசியல் கணக்குகளை அந்த கட்சியின் தலைவர் விஜய் அதிரடியாக நிராகரித்துள்ளதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. தாவேகா தனித்து போட்டியிட்டால் ஆட்சி அமைப்பது சாத்தியமா என்ற தயக்கம் புசி ஆனந்திற்கு இருந்ததாகவும் அதன் காரணமாகவே அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் ஆர்வம் காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. கூட்டணி அமைந்தால் மந்திரி சபையில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துவிடலாம் என்பது அவருடைய தனிப்பட்ட திட்டமாகவே இருந்து வந்தது. மேலும் இது தொடர்பாக விஜயிடம் புசி ஆனந்த் பேசிய போது விஜய் மிகவும் நிதானமாக சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். கூட்டணி என்பது உங்கள் விருப்பமா அல்லது கட்சி நிர்வாகிகளின் விருப்பமா என்று விஜய் கேட்க, அதனை தொடர்ந்து உடனடியாக மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை கூட்டி
புசி ஆனந்த் கருத்து கேட்டுள்ளார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான நிர்வாகிகள் கரை சேர வேண்டுமென்றால் கூட்டணி அவசியம் என்று அழுத்தமாக தெரிவித்துள்ளனர். மிக சில நிர்வாகிகளை தனித்து போட்டியிடுவதை ஆதரித்து பேசியுள்ளனர். நிர்வாகிகளின் இந்த ஒருமித்த கருத்தை வெற்றிகரமாக விஜயிடம் கொண்டு சென்றார் புசி ஆனந்த். நிர்வாகிகளின் விருப்பத்தை புசி ஆனந்த் சொன்னபோது விஜய் சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய முடிவை ஒரே போடாக போட்டுவிட்டாராம். இந்த தேர்தலில் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை அண்ணே, நாம் தனித்துதான் நிற்கப் போகிறோம், அதை நிர்வாகிகளிடம் சொல்லிவிடுங்கள் என்று கராராக கூறிவிட்டாராம் விஜய். விஜயின் இந்த திடீர் அதிரடியால் புசி ஆனந்த் கடும் அதிர்ச்சியிலும் அப்செட்டிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியின் எதிர்காலம் மற்றும் வெற்றி வாய்ப்பு குறித்த தன்னுடைய கணக்குகள் தவிடு பொடியானதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இதேவேளை தவேகாவின் உட்கட்சி ஆலோசனைகள் மற்றும் கூட்டணி கொடுத்த தகவல்கள் கசிந்ததை ஆளும் கட்சியான திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளது. தவேகா அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது, 42 தொகுதிகள் ஒதுக்கீடு, துணை முதல்வர் பதவி என்பது போன்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. இத்தகைய செய்திகளை கிளப்பிவிட்டதே திமுக தரப்புதான் என்பது அரசியல் வட்டாரத்தின் பேச்சாகவே இருந்து வந்தது. விஜய் நம்பகமானவர் அல்ல என்ற பிம்பத்தை உருவாக்கி சிறுபான்மையினர் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதே திமுகவின் முக்கிய வியூகமாகவும் இருந்ததாக தற்போது வதந்திகளும் வந்ததாக சொல்லப்படுகிறது. மறுபுறம் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் பலவீனமாக இருப்பதாகவும் விஜயின் தயவு இருந்தால் மட்டுமே அவர்களால் வெற்றி பெற முடியும் என்ற தோற்றத்தையும் திமுக கட்டமைக்க பார்த்தது. இதனால் சுதாரித்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் தவேகாவுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று பகிரங்கமாக தெரிவித்து அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதேபோல தவேகா தரப்பும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறி திமுகவின் சதியை முறியடித்துள்ளதாகவும் சொல்லப்பட்டது. ஆனாலும் விஜய் எப்போது வேண்டுமானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விடுவார் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க திமுக தரப்பு தயாராகி வருகிறது. விஜயின் அரசியல் பயணம் தனித்தன்மையுடன் இருக்குமா அல்லது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கணக்குகள் மாறுமா என்பது புதிராகவே நீடிக்கிறது. புசி ஆனந்தின் அப்செட் ஒரு புறம் இருக்க, விஜயின் தனிப்பாதை முடிவு கட்சிக்குள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும், தேர்தல் களத்தில் இது யாருக்கு சாதகமாக முடியும் என்பதும் வரும் காலங்களில் வெளிச்சத்திற்கு வரும். அது மட்டுமில்லாமல் விஜயிடம் கேட்காமலே புசி ஆனந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் கூட்டணி கொடுத்த கேள்விகளை கேட்டதாகவும் அதனால்தான் அந்த தகவல் வெளியில் கசிந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து விஜய் புசி ஆனந்திடம் கோபப்பட்டதாகவும் இதனால் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனக்கசப்பில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பேரிலேயே புசி ஆனந்தை கட்சியிலிருந்து நீக்கிவிடலாமா என்ற முடிவில் விஜய் இருந்துள்ளதாகவும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நீக்கம் குறித்த அதிர்ச்சி தகவல் ஒட்டுமொத்த தவேகா தொண்டர்களையும் பதற்றமடைய வைத்து வருகிறது.